பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் பாஸ்டர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு மூத்த போதகர்களை சந்திப்பது ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பிரைஸ் லார்ட். அதாவது வாழ்க்கையில் வழிகாட்டுறது ஈஸி, வாழ்ந்துட்டு வழிகாட்டுறது கஷ்டம். அதனால் உங்கள்கிட்ட இந்த தேசத்தை குறித்தும் திருச்சபைகளை குறித்தும் உங்கள் தனிப்பட்ட உங்கள் முறையில் ஆண்டவர் உங்களோட பேசின, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான காரியத்தை சபைக்கும் தேசத்துக்கும் நீங்கள் அதை எங்களுக்கு தெரிவிப்பீர்களானால் வரப்போகிற தலைமுறைகள் அதை பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பாஸ்டர். சரி, இப்போ உங்களிடத்தில் சில காரணங்களை அறிந்து கொள்ளும்படி சில கேள்விகளை நான் கேட்க பாரப்படுகிறேன். சரி பாஸ்டர், சபையில் ஆவியானவருடைய மூமெண்ட் ப்ரெசன்ஸ் அது இறங்குவதற்கு நீங்கள் வெளிநாடுகளிலே நீங்கள் உங்கள் ஊழியத்தை செய்யும் போதோ, வெளிநாடுகளிலே நீங்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கும்போது அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் சபையில் இறங்குவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை சபையில் செய்கிறீங்க? அதாவது அதற்கு நாம் எடுக்கிற முயற்சி அல்ல, நாம் பரிசுத்த ஆவியானோடு ஒன்றித்து ஒரு சுத்திகரிப்பின் அனுபவத்தோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் கூடி வந்தாலே அங்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். இதற்கு நாம் எடுக்கிற சரீர முயற்சி வேஸ்ட். இந்த அடித்து இது பண்ணுற, உற்சாகப்படுத்த அப்படி இது பண்ணுறது, அப்படி இப்படின்னது அதெல்லாம் தேவையற்றது. நான் இங்கே 88 இங்கே வந்தேன். தர்மபுரி வந்த தொடக்க காலங்களில் 88, 89, 90ன்னு வரும்போது நிறைய ஜனங்கள் வந்தாங்க. அப்போது ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு வாடகை வீடு, பிறகு 89 எல்லாம் 89, 90 ஒரு வாழை ஷெட்டு, அதுக்கப்புறம் 91, 92 ஒரு ஓட்டு கட்டணம். அன்றைய நாளில் அநேக மக்கள் வருவாங்க, வியாதிகள் குணமாகும். அதாவது ப்ரேயர் 9 மணின்னா மக்கள் 8:30 வந்திருப்பாங்க. நான் ஸ்டேஜுக்கு வர டைமில் இங்கே ஆவியானவர் ஊழிஞ்சிக்கிட்டே இருப்பார். அப்படின்னு யாரும் இருக்க மாட்டேன் லீட் பண்ணுறதுக்கு. மக்கள் வந்துட்டு தேவனோடு உறவாட பயங்கர ப்ரெசன்ஸ் ஆவியில் நிறைந்து கத்தரை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஸ்டேஜில் எல்லாரும் ஜெபம் செய்வோம் அப்படி ஒன்றும் கிடையாது, முடியாது. அதை தடுக்கிறது தப்பு. அந்த லீடிங்கிலேயே அப்படி நடத்தி கொண்டு போகிறது தான் வேலை. காலைல 9 மணி ஸ்டார்ட் ஆகிற 2-2:30 தான் முடியும் மீட்டிங். அப்பொழுதும் மக்கள் போக மாட்டாங்க, 5 மணிக்கு தான் போவாங்க. அதுவரை இங்கே இருந்து ஜெபிக்கிறது, பேசுறது, கத்தரை பற்றி. இதுதான் அதாவது பரிசுத்த ஆவியானுடைய லீடிங், நடத்துதல் ஆவியானவரால் என்றாலே இப்படி தான் போக முடியும். நம்ம எடுக்கிற முயற்சி பரிசுத்த ஆவியானவரை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி ஒரு லிமிட்டில் கொண்டு வந்து நம்ம கூப்பிட்டா அவர் வரணும். புரியுதா? இல்லை, புரியுது. இப்போ அதெல்லாம் எழுந்து நிற்போம், எழுந்து ஆராதிக்கிற தப்பு இல்லை. ஆனால் அதை ஜனங்களை அந்த ஆவியானுடைய கிரியை கட்டுப்படுத்தி நம் லீடிங்க்கு வரக்கூடாது, அவர் லீடிங்கில் நம்ம இணைஞ்சுக்கணும். புரியுது இல்லை? பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல்ல நம்ம இணைஞ்சு போறதுதான் ஆராதனை. நம்ம விருப்பத்துக்கு ஆவியானவர் இழுக்கிறது ஆராதனை கிடையாது. சுயத்தில் போயிடும், மாமிசம் போயிடும். புரியல? அதாவது ஆவியானோட நடத்துதல் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி போறாரோ அவரோடு இணைந்து போனா அந்த ஆராதனையும் ஊழியமும் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா என்ன ஆயிரும், நாம் அவரை மட்டுப்படுத்துற மாதிரி, தள்ளி விடுற மாதிரி ஆவியானவர் கொஞ்சம் ஒதுங்கிறோம், கொஞ்சம் முன்னாடி போவோம், கொஞ்சம் பின்னாடி, ஏதோ நம்ம தான் அவரை நடத்துகிற மாதிரி ஆகிடும். இதுதான் என்ன ஆபத்து நிறைய. அப்புறம் பாஸ்டர், இந்த தர்மபுரி மாவட்டத்தில் உங்களோட நான் காரில் பல இடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இப்போவே வெளிச்சம் இல்லை. இப்போ சில கிராமங்களில் நீங்கள் காரில் வரும்போது காட்டியிருக்கிறீங்க, இது நான் ஊழியம் செஞ்ச இடம், இது ஒரு ஆபத்தான இடம், இது ஆபத்து சில சம்பவங்களை இங்கே நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் சில நிறைய இடங்களில் நீங்கள் காரில் காட்டுறீங்க. இப்போவே பயங்கரமாக இருக்குது பகலில். அப்போது நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க. அப்போது இப்படி ஜனங்கள்லாம் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. இப்போவே பஸ் வசதி இல்லை. அப்போ அந்த காலத்துலேருந்து தாகமாக வந்திருக்காங்கன்னா ஏதாவது வேன் அனுப்புனீங்களா, கார் அனுப்புனீங்களா? எப்படி இவ்வளோ கூட்டம் சபை நிரம்பி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எனக்கு வேன் வாங்குகிற வசதி இல்லை. இல்லை, புரியல? இவ்வளோ ஜனங்க வராங்களே, அது எப்படி?
இயேசு வனாந்தரத்தில் இருந்தாலும் ஜனங்கள் தேடி போவாங்க. ஓ சரி சரி சரி. இயேசு கடலுக்கு மறுகரை இருந்தாலும் ஜனங்கள் படகுல அங்கே போய் பார்ப்பாங்க. அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, தேவ பிரசன்ஸ் எங்கே இருக்கோ, கர்த்தர் எங்கே இருக்கிறான்னு ஜனங்கள் புரிந்து வாங்க வருவாங்க. நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான காரியம், இன்று இந்த கடத்தூர் என்று சொல்லுகிற அந்த பகுதியில் பல லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. லட்சங்கள் இருக்கிறாங்க. அன்று நான் வரும்போது சில ஆயிரங்கள் தான் இருந்தாங்க. ஆயிரங்கள். சரி சரி. புரியல. அன்னைக்கு ரொம்ப சின்ன இடம் அந்த இடம். அது ரொம்ப அது எப்படின்னு கற்பனை பண்ண முடியாது. கொஞ்சம் வீடு தான் இருந்தது, கொஞ்சம் ஆட்கள். இப்போ லட்சங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அன்று வந்து நாகரிகம் கிடையாது, இயேசுவை குறித்த மக்கள் தெரியாது. இங்கிருந்து சுமார் 30-35 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் வாடகை சைக்கிள் எடுத்து தான் போயிருக்கிறேன் ஸ்டார்டிங். அது அப்புறம் தான் எனக்கு ஒரு 89 தான் 80-90 சைக்கிள் தான் வாங்க முடியுது. இப்போ போகிற இடங்கள் எல்லாம் இன்னும் பெரிய டவுன் ஆயிடுச்சு. அன்று எங்கேயோ ஒரு வீடு தான் இருக்கும். ஆனால் பட்ட பகல கொலை நடக்கும். ராத்திரியெல்லாம் லேட்டாகி அதவா எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா வர்ற வழியில் ஒரு சில பிணங்களை நான் பார்த்துட்டா வருவேன். அப்படிப்பட்ட இடங்கள் இது. கொலைகள், பட்டா பகல கொலைகள், அடித்து கொள்வது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால் நீங்கள் ஊழியம் செய்ய முடிஞ்சதே தவிர சொந்த அறிவின் அடிப்படையில் கட்டாயமாகவே செய்ய முடியாது. ஆனால் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் பலத்த கிரியை, வியாதிகள் குணம் ஆகிறது, பிசாசுகள் ஓடுவது, இவைகளெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓடோடி வருவாங்க. பஸ்ஸு கஷ்டப்பட்டு வருவாங்க. சுமார் 30 கிலோமீட்டர் ஆட்கள் வரணும்னா 2 பஸ்ஸு 3 பஸ் இன்னைக்கு ஏறி வராங்க. அன்னைக்கு பஸ்ஸே இருக்காது. பாவம், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ ஆவலாக வருவாங்க. இன்று வர வர என்னன்னாக்க அந்த அநேகருக்குள் அந்த ஆதியில் இருந்த அந்த வாஞ்சை குறைஞ்சிச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பிறந்து வெளிநாடுகளில் நல்ல கை நிறைய சம்பாதித்து நீங்கள் வசதி வாய்ப்போடு அங்கே இருந்து ஊழியம் செய்த உங்களுக்கு இந்த தர்மபுரி இப்படிப்பட்ட வில்லேஜை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துருக்கீங்களா, வந்திருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு இந்த வில்லேஜ் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்? தர்மபுரி வந்த போதும் எனக்கு தெரியாது. ஓ. நான் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். சேலம் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேரளா தான் எனக்கு அதிகமான தொடர்பு. கேரளா. வெளிநாட்டுக்கு போனப்போ தான் தருமபுரி மாவட்டத்தை குறித்த ஒரு கேள்விப்படவும் ஒரு பாரம் எனக்கு உண்டாச்சு. பாரம். ஆனால் அழைப்பு என்பது சிறுபருவத்தில் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒரு வாஞ்சியும் உற்சாகம் எனக்கு இருந்து அந்த பாரம் தருமபுரி இதுதான். அப்படியே இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்குள்ள மக்களை குறித்து எல்லாம் கர்த்தர் எனக்கு சில காட்சிகளை கொடுப்பார். இதெல்லாம் வச்சு எப்போ பார்த்தாலுமே எனக்கு தருமபுரி ஊழித்து போகணும், தருமபுரி தான். ஆனால் நான் பார்த்தது கிடையாது, முன்னாடி வந்ததில்லை. அப்புறம் சொந்த ஊரில் இந்தியா வந்த பிறகு என்னோடய நண்பர் ஒரு ஆள், நான் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்தவர் ஒரு ஆள் இருக்கிறார். இங்கேருந்து ஒரு 10-40 கிலோமீட்டரில். அவர் எனக்கு ஒரு லெட்ரு போட்டார். என்ன லெட்டர்? நான் இங்கே ஒரு சின்ன சர்ச்சை கட்டியிருக்கிறேன், நீங்கள் வாங்க. நான் வீட்டுக்கு போய் 3ஆவது நாள் அந்த லெட்ரு வந்திருக்கு. நான் அந்த லெட்டர் எடுத்து அந்த அட்ரஸ்ஸு வந்தேன். அங்கே வந்து அவர்கிட்ட போனேன். அங்கே இருக்கும்போது தான் இந்த ஏரியாக்கள் தான் எனக்கு பார்வையை கற்றுக் கொடுத்தது. ஜோம்ட்டு இங்கிருந்து ஒரு தம்பி அங்கே வந்து என்னை சந்தித்து, அவன் அங்கே அக்ரிகல்ச்சரல் இதில் படிக்க வந்திருந்தான். பாஸ்டர், எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் ஊழியம் கிடையாது, வாங்க, எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, வாங்க ஜோம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு அங்கே இருந்தேன். நான் அவன் வீட்டை அவன் கூப்பிட்டு வந்தான். ஜோம் பண்ணிவிட்டு கர்த்தர் கிரியை குணமாக்கினப்போ நான் போயிட்டு நான் தேவன் ஜோம், ஆண்டவரே நான் எங்கே போனோம், எப்படிப்பட்ட ஊழியங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் இதே தம்பியை என்கிட்ட தரிசனத்தில் அனுப்புகிறார். அங்கே போனார். அப்படிதான் நான் இங்கே வந்தேன். இது வந்து மனுஷன் என்ன அனுப்பவே இல்லை, என் முயற்சியில் நான் வரல. வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு தர்மபுரிக்கு வரும்போது உங்களை அனுப்புனாங்களா மனப்பூர்வமாக? ஏன் போகிறேன்னுலாம் உங்களை கேட்டாங்களா பாஸ்டர்? எங்கள் வெளிநாட்டில் அவங்க வந்து நான் விரும்பி அதை பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா ஆப்போசிட்டாங்க. அப்பா பேர் கிறிஸ்தவர், நல்லா தண்ணி போடுவார். போனேன்னா நீ திருப்பி என் வீட்டுக்கே வந்துடக்கூடாது, காலையே வெட்டிடணும் எல்லாம் பயமுறுத்தி ரொம்ப மிரட்டி எல்லாம் இது பண்ணார்.
காலை வெட்டினா பரவாயில்ல, கொலை பண்ணால் கூட எனக்கு கர்த்தர் காட்டின இடம் தான் முக்கியம். நல்ல முயற்சி பண்ணார். நீங்கள் அந்த என்னை கூட்டிகிட்டு வர பகுதி வில்லேஜெல்லாம் பார்க்கும்போது இன்னும் முன்னேற்றம் இல்லை. இப்போ சொல்கிறேன், இப்போவே முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. அப்போ உங்களுடைய தேவைகள் அந்த காலத்தில் எப்படி சந்திக்கப்பட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பாஸ்டர்? ஏன்னா நீங்கள் ஊழியத்தில் உங்கள் மகள், மருமகன், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக, மருமகள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்குது. உங்களுக்கு பின்னணி வெளிநாடும் இல்லை, விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்போ உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க பாஸ்டர்? தேவைகள்னு சொல்லும்போது என்னுடைய தேவைகளுக்காக தான் கவலைப்படுறது கிடையாது. நான் என்னுடைய தேவைக்காக நான் யாரிடத்தையும் வாய் திறந்து எனக்கு வேணும்னு கேட்டதும் கிடையாது. வாய் திறந்து கேட்டதே கிடையாது. ஒரு யார்கிட்டையுமே எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, நான் பட்டினி 3 நாள் வரை சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். சரியான தண்ணி இல்லை. ஏன்னா வெளிநாடு எனக்கு கை நிறைய பணம் கிடையாது. சுமார் ஒரு 3000 ரூபாயோட நான் இங்கே வந்துடுறேங்க. அது சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பசி இருக்குது அல்லது பணம் இல்லைன்னு கவலை கிடையாது. ஜெபிப்பேன், தேவன் போஷிப்பார். ஃபேமிலி இங்கே கொண்டு வரதுக்கு 3 வருஷம் கழித்து தான் ஃபேமிலியை கொண்டு வர முடிச்சு. அது ஒரு தனியாக தான் எங்கள் ஃபேமிலி ஊரில் இருந்தாங்க. எங்கள் ஒய்ஃபுக்கு வீட்டில் அவங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாமே ப்ரேயர் தான். தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிடுவோம். இன்னும் தான் சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. கன்னியாகுமரியுடைய சுவை வேறு, இங்குள்ள சுவை வேறு. ஆனால் அங்குள்ள டேஸ்ட்டுக்கு இங்கே இன்றைக்கி வரையிலும் நம்ம சாப்பிட முடியறதில்ல. அப்போ அந்த நாள்லேயும் அந்த ஆசை எனக்கு இல்லை. கர்த்தர் கொடுக்குறார். அந்நேரமாக மெலிஞ்சு போய் தான் இருப்பேன். அது தேவன் கொடுக்கறத வைத்து வாழ்ந்துட்டு இருந்தோம். யார்கிட்டையும் எதிர்பார்த்து வாய் திறந்து கேட்டதே கிடையாது. கொடுத்தா கூட இல்லைங்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு பழகிட்டு. ஆனால் தேவன் நடத்துகிறார். அவன் கர்த்தர் அழைத்தால் கர்த்தர் நடத்துவார். அதாவது பிழைப்புக்காக அல்ல ஊழியம். ஊழியம் செய்தால் பிழைப்பு நடக்கும். பிழைப்புக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம் என்றாலே தவறு. கர்த்தருடைய ஊழியம் செய்தால் கர்த்தர் நம்ம பிழைப்பு ஊட்டுவார். அவ்வளோதான் நம்ம நம்பிக்கை, விசுவாசமாக தான். ஆமாம். அப்போ இந்த கிராமங்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்க? பாஸ்டர் 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக இருக்கிறோம், ஆனால் அதே 10 ஆத்துமா 20 ஆத்துமாக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நகரங்களுக்கு வர்றதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த உரையாடல் மூலியமாக அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன பாஸ்டர்? ஆலோசனை என்றாலே இன்றைக்கெல்லாம் ஆலோசனைகள் கேட்கிற மாதிரியும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி உள்ள நபர்கள் இன்னைக்கு மிகவும் மிகவும் குறைவு, 0ன்னு சொல்லலாம். முதலாவது அவர்களுடைய அழைப்பு என்ன என்பதை தெளிவுபடுத்திடணும். இரண்டாவது அவர்கள் தேவன் அவர்களை வைத்த தேவ சபையில் ஆவிக்குரிய தகப்பன் கண்ட்ரோலில் இருந்து உருவாக்கப்படணும். அவர்களால் கை வைத்து அனுப்பப்படுகிறது வரை பொறுமையாக இருக்கணும். இருந்து தேவன் என்ன ஊழியத்தை ஒப்படைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தால் சக்ஸஸ். அவர்கள் தேவன் அவர்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்றாமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி செய்தால் அந்த ஊழியம் தாறுமாறாகத்தான் போகும், எந்த பலனும் இல்லை. இன்றைய தேவ சித்தத்தின்படி செய்கிற ஊழியங்கள் மிகவும் குறைவு. அவங்கவுங்க ஒரு பேர் புகழ்ச்சிக்காக அவங்களோட விருப்பத்தின்படியே செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆமாம், அப்படிதான். பாஸ்டருடைய ஊழியத்தில் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அப்போஸ்தலர்கள் இப்போ இருக்கிற சில கனத்துக்குரிய இப்போ இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சாட்சியில் சில சோதனைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள், பிரகாசிக்கிறாங்க. பாஸ்டருடைய ஊழியத்தில் உங்களுக்கு அந்த குறுக்கு வழியில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்ததா? பணத்திலையோ மற்ற காரியத்திலையும் பல வாய்ப்புகள் எனக்கு வந்த டைமில் கிறிஸ்தவ ஸ்கூல் எல்லாம் இங்கே இல்லாததுனால இங்குள்ள பொதுமக்கள், ஃபாதர் நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிறிஸ்தவ ஸ்கூல் இல்லை, நாங்கள் என்ன சப்போர்ட் வேணும் நாங்கள் பண்ணுறோம், இந்த இடங்கள் என்னுடைய இடங்கள் தான், நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கிடுங்க, அது குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை நீங்கள் ஃப்ரீயாக நாங்கள் எழுதி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எங்களை திருப்பி ரிட்டர்ன் பண்ணால் போதும், ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்லி அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க. அப்போது வரும்போது என்னோடய ஃபேமிலியில் ஒய்ஃபினுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க நல்லா படித்த டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிடுறோம், நாங்கள் வர்றோம், நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கிட்டோம், நாங்கள் பொறுப்பாக செய்கிறோன்னு சொன்னாங்க. நான் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணேன். போர்டில் நேமெல்லாம் எழுதிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறேன். ஆண்டு உணர்த்தினார், மகனே நான் உன்னை
2 எஜமான ஊழிஞ்சவன் அழைக்கல, எனக்கு ஊழிஞ்சவன் அழைச்ச. நீ எனக்கு அண்ணன் இருந்தா தூக்கி போட்டேன். அது ஒரு வழி. இன்னும் பல ஃபாரினர்ஸோட தொடர்புக்குரிய வாய்ப்புகள் எனக்கு வந்தது. நான் யார்கிட்டையும் தொடர்பு வைக்கல. அப்புறம் சிட்டியில், பெங்களூர் சிட்டியில் ஊழியத்துக்குரிய வாய்ப்பு 2 முறை வந்தது. அங்கே ரொம்ப விரும்பி இது பண்ணாங்க, அதுவும் இல்லை. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் இங்கே நிலைச்சு இதுவரை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அவ்வளோதான். பாஸ்டருடைய சாட்சி, ஆண்டவர் கொண்டு போன பாதை எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி பாஸ்டர். நன்றி. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பண்ணலாம் பாஸ்டர். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. விசேஷமாக நாங்கள் சில காரியங்களை, கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். தொடக்க நாட்களில் ஊழியங்கள் எப்படி, இப்பொழுதுள்ள ஊழியங்கள் எப்படி என்பதை பற்றியெல்லாம் சில காரியங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்பா. கர்த்தாவே, அநேக காரியங்கள் நாங்கள் கர்த்தாவே ஒன்று எங்களுடைய பயணத்தை நிறுத்தி சிந்திப்பதற்கு ஏதுவாய் காணப்படுகிறதப்பா. இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தினுடைய வலு இழந்து கிடக்கிற காலகட்டத்தில் இன்னும் கிறிஸ்தவம் கட்டப்பட்டு எழும்ப ஆவிக்குரிய தரமான ஜனங்கள் உருவாக கர்த்தர் உதவி செய்வீராக. அருமையான பாஸ்டர் பால் ஜான்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இது அநேகருக்கு பயனுள்ளதாக இந்த மாற்றம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்.